வணக்கம். இன்றைய ஐயப்பன் தலங்களுடைய இரண்டாவது பாகத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சீர்காழி தென்பாதியில் யானை வாகனத்தில் பூரணா புஷ்கலாவோடு சாஸ்தா விட்டிருக்கிறார். தேவேந்திரமிருந்து இந்திராணி பிரியாமை காத்ததால் இவர் கைவிடலேப்பர் என்று போற்றப்படுகிறார். கையில் பூச்செண்டுடன் இருபுறமும் தேவியருடன் அமர்ந்த நிலையில் அருளும் சாஸ்தாவை காஞ்சி காமாட்சி ஆலயத்தில் நாம் காணலாம். கன்னியாகுமரி ஆசிரமம் தளத்தில் உச்சி கொண்டை போட்டு திருமார்பில் பூணூல் தவழ கழுத்தில் பதக்கம் மின்ன நெற்றியில் திருநீர் பட்டை சாற்றிய அஞ்சனம் எழுதிய சாஸ்தா என்னும் பெயரில் ஐயப்பன் காட்சி தருகிறார். சபரிமலையில் ஐயன் யோகாசன முறையில் மூலாதாரத்து குண்டலி சக்தி மேலேழ உதவும் ஆசனத்தில் விட்டிருக்கிறார். அறிவின் அடையாளமான சின்முத்திரை ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய நிலை அடையும் அரியர ஐக்கியத்தில் பிறந்ததை கால்களை இணைக்கும் பட்டையும் உணர்த்துகிறது. விழுப்புரம் அருகே நேமூர் பாதையில் 8000 கிராமத்தில் செம்மனேரி ஆண்டவர் என்னும் பெயரில் சாஸ்தா விளங்குகிறார். தன்னை குலதெய்வமாக கொண்டவர்கள் தன்னை மறந்தால் அவர்கள் கனவில் தோன்றி தான் இருக்கும் இடத்தை தெரிவிக்கும் அற்புதத்தை நிகழ்ப்பவராக விளங்குகிறார். திருவையாறு திருக்காட்டுப்பள்ளி பாதையில் கூத்தூரில் கேரள வியாபாரிகள் கொண்ட ஐயப்பன் விக்கிரகம் வழியில் இங்கே நிலை கொண்டு விட்டார். கருவறையில் தேவியருடன் ஐயப்பன் விநாயகப் பெருமானும் இருக்கிறார்கள். பூதகணங்கள் புடைசூழ தன் நாயகருடன் அருளும் தலம் சொரிமுத்தையனார் ஆலயம். தென் திசையில் சமன் செய்ய வந்த அகத்தியருக்கு ஐயன் காட்டி அருக்கோலமாக சொல்லப்படுகிறது.